அந்த காலத்துலாம் கல்யாணம் முடிஞ்ச கையோட சொந்த பந்தெல்லாம் கலகலன்னு வீட்டுக்குள்ளேயே இருக்கும். ஆனா இப்போ கல்யாண மண்டபத்துல மாப்பிள்ளையும் பொண்ணு தவிர வேற எவனுமே இருக்க மாட்றான். என்னத்த சொல்றது? ஓ இங்கே தான் இருக்கியா? தம்பி, ம் எங்க கிளம்பிட்டீங்க? ஓ, சாப்பிட்டது சரியில்லைன்னு வாக்கிங் போறீங்களா? சேச்சே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தான் போகிறேன். ஃபர்ஸ்ட் நைட்டுக்கா? என்ன படத்துக்கு போறேன்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போறான். அட பாவீங்களா, சாந்தி முகூர்த்தன்றது எவ்வளவு பெரிய சடங்கு தெரியுமாடா? கல்யாணத்துக்கு நல்ல நேரம் பாக்குறோமோ இல்லையோ, இதுக்கெல்லாம் நல்ல நேரம் பார்த்தானடா பண்ணோம். இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் எங்கிருந்து தெரிய போகுது? மாமா, வாமா, உன்னதான் தேடிட்டு இருந்தேன். உங்க மேல நான் செம்ம காண்டுல இருக்கேன். ஏன்? பின்ன என் கல்யாணத்தை எவ்வளவு நல்லா நடத்தணும்னு ஆசையா இருந்தேன். கடைசியில நான் பிளான் பண்ண மாதிரி ஒண்ணுமே நடக்கல. இங்க பாருமா, ஆசைப்பட்டா மட்டும் போதாது, காசு வேணும்ல. என்ன எதுக்கு முறைகிற? போய் உங்க அப்பனும் முறை. இங்க பாரு, தாய் மாமன் தான் கல்யாணத்தை முன்னணி நடத்தணும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு குடும்பமே சேர்ந்து என்ன செய்யறாங்க? பேச்ச மாத்தாதீங்க. எது? நான் பேச்ச மாத்தாருனா? பிளானையே மாத்திட்டாமா உங்க அப்பன். சரியான கஞ்ச பிஸ்னாரி. சரி, கல்யாணத்தை விட்டு தள்ளு. ஆனா இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம் தானே, அதை உங்க அப்பனும் எங்க அக்காவும் சேர்ந்து தானே நடத்தணும். ஆனா அவங்க 2 பேரும் போய் கதவு சாத்தின்னு மூடிக்கினாங்க. தூங்க போயிட்டாங்கம்மா. சரி சரி, நல்ல நேரம் முடிய போகுது, நீ போய் ரெடி ஆகு. நான் போய் ரூமை டெக்கரேட் பண்றேன். பீரனை போட்டாதான் வேலை நடக்கும். வந்துட்டமா. என் பஸ் நைட்டு கூட நான் இவ்வளோ வேலை பார்த்தது இல்லை. எவ்வளோ வேலை விட்டானுங்க. தம்பி, எங்க போறீங்க? உள்ள ரெக்ரேஷன் போய் நிக்குது. ப்ரோ டெக்கரேஷன்ல யாரு ப்ரோ கேட்டா? ப்ரிப்பரேஷன் தான் முக்கியம், அதை நான் பாத்துக்கிறேன். ராங் ப்ரோ, இப்படி போங்க ப்ரோ. சும்மா மாப்பிள்ளை எதுவும் கேள்வி கேட்க மாட்டாரு, கேள்வி கேட்டுக்கணும். ஐயோ பா, இந்த தாய் மாமனாருக்கு பேசாம ஜெயில இருந்துடலாம் பொழுது. பந்த கால நேரத்துல இருந்து பொண்ணு மாப்பிள்ளைக்கு பால் பழம் கொடுக்குற ஃபுல்லா வரைக்கும் தாய் மாமன் தான் பண்ணணுமா. போட்டதே தெரிஞ்சிடும் ப்ரோ 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 பொழுது. 10 நிமிஷமா வெயிட் பண்ணிருக்கேன். 10 நிமிஷம் தான் இருக்கு. நீ எவ்வளவு நேரம் ப்ரோ? இப்பதான் உன்ன மாதிரியே ஒரு தம்பி கிட்ட இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புனேன். திரும்ப நீ வந்து நிக்கிற. இது மாப்பிள்ளை தம்பி வர நேரம். போய் தூங்கு. ப்ரோ நான் தான் மாப்பிள்ள. சாரி மாப்பிள்ள, கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சு, அதான் அடையாளம் தெரியல. ரொம்ப ஓவர் ஆயிடுச்சு, சீக்கிரம் போங்க. மாப்பிள்ள போற போஸ்ட பார்த்தா இன்னும் 6 மாசத்துல 5ஆம் சிங்கம் கையில வந்துரும் போலுது. வாவ், பரவாயில்ல. ஆள் போதையா இருந்தாலும் டெக்கரேஷன் மிரட்டி இருக்கான். ஓகே, எப்படி நம்மால் வர டைம் ஆகும். அது வரைக்கும் ஒரு கேம் போடுவோம். ஸ்டாப். இந்தாம்மா பொண்ணு, ஊரே தூங்கிடுச்சு, நீ என்ன மூச்சு நிக்கிற? இங்கெல்லாம் வரக்கூடாது, கிளம்பு. ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலைய? நான் யாருன்னு கூட அடையாளம் தெரியாத அளவுக்கு குடிச்சு வச்சிருக்கீங்க. சாரிம்மா, வேலை இல்ல மாமாவுக்கு ஹெவியா, அதான் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. ஆமா, இங்க என்ன பண்ணுகிற? யோ லூஸ் மாமா, நீ தானே இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட்னு சொன்ன. ஐயோ ஆமால, அது சரி. என்ன வெறுங்கைய வீசின்னு வந்துக்கிற? ஏன் வேற என்ன எடுத்துட்டு வரணும்? பிளே ஸ்டேஷன் எடுத்துன்னு வா, உள்ள போய் கேம் விளையாடுங்க. அதெல்லாம் போரு. நான் போன்ல நிறைய கேம்ஸ் ஏத்தி வச்சிருக்கேன், அதுல விளையாடுவேன். அப்படியே போட்டேனா? உன்ன சொல்லி தப்பு இல்ல, உங்க அப்பன்னு சொல்லணும். இது அவனை போய் போட்டு பொழகுறேன். அவரை பொழக்கிறது இருக்கட்டும், நீங்க முதல்ல ஸ்டெடியா நில்லுங்க. ஆமாடி, மாமா எவ்வளவு போதையில இருந்தாலும் கடமையில கரெக்டா இருப்பேன். 1 மினிட். இந்தா பால் சொம்பு. நான் இப்பதான் காஃபி குடிச்சேன், எனக்கு எதுக்கு பால்? என் வாயில ஊத்துறதுக்கு. அட ஏமா நீ வேற, நல்ல முடி போதே, உள்ள போ. மாப்பிள்ள வெயிட் பண்ணுகிறாரு. போ, வலது கால உள்ள வச்சு போ. ஏய், ஓடனா மட்டும் விட்டுறேனா நானே? அவனை அங்கே நில்றா, உன்னை நிக்க வச்ச சொல்றேன்டா. ஹாய், வாங்க. ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஒரு கேம் போடுவோமா? அட போங்க, நானே செம்ம கடுப்புல இருக்கேன், நீங்க வேற. டேய் இருடா, நான் அப்புறம் வரேன்டா. ஏன் என்னாச்சு? பின்ன என்னங்க, நான் என்னோட மேரேஜ் எவ்வளவு சூப்பரா கிராண்டா பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுமா? ஹல்தி ஃபங்க்ஷன், மெஹந்தி ஃபங்க்ஷன், அப்புறம் ரிசப்ஷனுக்கு டிஜே மியூசிக், லைவ் ஆர்கெஸ்ட்ரா, இதெல்லாம் பண்ணி அசத்திரலாம்னு நினைச்சேன். பார்த்தா நான் பிளான் பண்ணது எதுவுமே நடக்கல. ஆடா, அதை என்னங்க பண்றது, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இப்ப நடக்க போறத வேணா நல்லபடியா நடத்திக்கலாமே.
உங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஆசையும் இல்லையா? ஆ அப்- நீங்க எந்த ஆசையை கேக்குறீங்க? அதான் கல்யாணம் கிராண்டா நடக்கணும் அப்படின்லாம். ஓ, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? இதெல்லாம் எவ்வளவு பெரிய மெமரிஸ் தெரியுமா? வயசான காலத்துல இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது செம்ம எக்ஸைட்டிங்கா இருக்கும். ஆ கரெக்ட் தான். ஆனா எல்லாமே அவசர அவசரமா நடந்துருச்சுல்ல, நம்ம கையில எதுவுமே இல்லை. ஆமால, ரொம்ப ஃபாஸ்டா போயிடுச்சு. ஆனா ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா? நம்ம ஜென்சி ஜென்னுக்கு நம்ம ஒரு பெரிய கிளிச்சு. என்னது? நம்ம ஆளுங்க யாருமே பண்ணாத ஒரு விஷயத்தை தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஆ? அரேஞ்ச்டு மேரேஜ சொன்னாங்க. ஓ ஆமால, இந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் 80s 90s ஓடவே முடிஞ்சு போச்சு. ம் எக்ஸ் இருந்ததா? ம் டபிள்யூக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ் லவர் இருந்ததான்னு கேட்டேன். ஆ இருந்துச்சு. பிரேக்கப் ஆயிடுச்சா? பிரேக்கப் பண்ணிட்டா. ஓ ம் உங்களுக்கு இல்லங்க. இல்லையா? எங்கங்க, படிப்பு படிப்புன்னு அப்படியே போயிடுச்சு. ஆஹா, அவசரப்பட்டு நம்ம தான் வாய் விட்டோமா? ம்? நல்ல டைம். நீங்க உட்காருங்க, நான் யாருன்னு பாட்டு வந்துடுறேன். ஆ தம்பி யோ, என்ன அவன் பிரச்சனை? சாரி தம்பி, கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. அதான் அடையாளம் தெரியல மாப்பிள்ளை தம்பி. யோ, அதான் அப்பவே சொல்றேன்ல. தம்பி, அவ சின்ன பொண்ணு, நல்லது கெட்டதெல்லாம் சொல்லணும்ல. யோ, அத அவகிட்ட சொல்லணும். ஏன் என்கிட்ட சொல்லிட்டு இருக்க? அவசரம் புரியாம. அது அவகிட்ட சொல்ல முடியாது. அப்புறம் ஏன் என்கிட்ட சொல்ற? நீங்க சொன்னா அவ கேப்பா இல்ல. ஐயோ, சரி என்னன்னு சொல்லி தொலை. அத இப்ப சொல்ல முடியாது தம்பி. அப்புறம் எதுக்கே கதவை தட்டின? இத சொல்றதுதான் தம்பி கதவை தட்டின. நான் ஏதாவது சொல்லிட போறேன். தம்பி சொல்லுங்களேன் கேப்போம். எடுத்து செவுல்ல போட்டேன்னு வை. எனக்கு கேட்கும், உனக்கு கேட்காது. போயா. ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு ஆனா எதுவுமே சொல்லாம போறாரு. நேரங்கட்ட நேரத்துல கடுப்பு ஏத்திக்கிட்டு. என்னங்க ஆச்சு? ஒண்ணும் இல்ல, ஒரு வெட்டுக்கிளி தொலை பண்ணுச்சு. அடிச்சிட்டீங்களா? போர் அடிக்குதுல? பயங்கரமா. ஆமா, உங்க டெய்லி ரொட்டீன் என்னென்ன? டெய்லி ரொட்டீன் என்ன? எந்திரிச்ச உடனே எழுதுவேன். ஓ, ரைட்டர். சேச்சா, கண்டென்ட் கிரியேட்டர். ஓ, அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவேன். ஆனா என்ன ஆனாலும் சரி, ஈவினிங் ஷார்ப்பா 4 o'clock எடிட்ல உட்காந்துருவேன். ஓ, எடிட்டரா? கண்டென்ட் கிரியேட் பண்ணி ரீல்ஸ் எடுப்பேன்ல, அதை அப்லோட் பண்றதுக்காக எடிட் பண்ணுவேன். ஹாபிஸ் ஓகே. வேலை? இதுதான் வேலையே. ஓ, ஓகே. சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன பத்தி சொல்ல, உங்க அளவுக்கு பெரிய போர்ட்ஃபோலியோலாம் இல்லைங்க. அது என்னன்னா, ஆள் எதுவும் மறைக்கிற மாதிரி தெரியுது. சரி, போட்டு வாங்க. ட்ரூத் ஆர் டேர் விளையாடலாமா? ஏங்க கல்யாணமே ஆயிடுச்சுங்க, இப்ப போய் புதுசா ஸ்டார்ட் பண்ற மாதிரி. அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல விளையாடுற விளையாட்டு இல்லைங்க இது. இல்லங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும்ல, அதுக்காக தான் கேட்டேன். அது சரிதான், பட் அந்த கேம் விளையாடுறதுக்கு எதுக்கு இந்த பூ டெக்கரேஷன்லாம்? உங்க மாமாவோட குவார்டர் பாட்டில் இருந்தாலே நல்லா சுத்தி சுத்தி விளையாடலாமே. ஜென்ரேஷன் மாறினாலும் ஃபீலிங்ஸ் ஒன்று தானே. எதா இருந்தாலும் ஒத்து போனா தானே சந்தோஷமா இருக்கும். ஜென்டில்மேனா இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன். முடிவு பண்ணிட்டீங்க. சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். பாட்டில் எதுவும் இருக்கா? ஐயோ, தோ கையோட எடுத்துட்டு வந்துட்டேன். என்னங்க எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா தான் வந்திருக்கீங்க போல. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ, சூப்பர். ட்ரூத்தா டேரா? ஆஹா, ட்ரூத் கேட்டு கதை பேசுறதுக்கு போல டேர் சொல்லி விளையாடிட வேண்டியதுதான். பதில் சொல்லுங்க. டேர். மாட்னீங்களா? என்ன டேர் சொல்லிருக்கீங்கல்ல? ஸ்பைடர்மேன் மாதிரி கிசி கேட்க போற. அப்படி என்ன பெருசா கேட்க போறீங்க? இப்போ கேக்குறேன் பாரு. உங்களை விட்டுட்டு போனாங்களா உங்க எக்ஸ்? அவங்களோட கான்டாக்ட் நம்பர் இருக்கா? இருக்கு. அது எதுக்கு இப்ப கேக்குறீங்க? சொல்றேன். ஆஹா, டேர் சொல்லி மாட்டிக்கிட்டோமா? என்ன முழிக்கிறீங்க? அவங்களுக்கு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. உன்னை விட்டுட்டு போனதுல எனக்கு செம்ம ஹாப்பி. உன்னை விட பெட்டரான பொண்ணு எனக்கு வைஃபா கிடைச்சிட்டா அப்படின்னு சொல்லுங்க. ஏங்க என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? என்ன விளையாடுறீங்களா? அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது.
நீங்க தானே டேர் சொன்னீங்க, அப்ப கண்டிப்பா பண்ணி தான் ஆகணும். ஐயோ அவ நேரம் அவ பாய் ஃப்ரெண்ட் கூட இருப்பாங்க. நான் கால் பண்ணி பேசினேன்னா அது தப்பாயிருங்க. ஏங்க உங்களை என்ன நான் ஐ லவ் யூவா சொல்ல சொல்றேன்? தேங்க்ஸ் தானங்க சொல்ல சொல்றேன். ஐயோ சரி, அதுக்கெல்லாம் ஒரு நேரங்கள் இருக்குங்க. மணி 10 நான் காலையில கூட பேசுறேன். 10 தானங்க ஆகுது. இன்னும் அவங்க டின்னர் கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. கால் பண்ணுங்க. ஸ்பைடர்மேன் கிஸ்ஸுக்கு ஆசைப்பட்டு பயன்மான் மாதிரி சாக போறியடா. ஹலோ. ஹைடா புது மாப்ள சொல்லு. உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? ஆக்சுவலி உன்னை பிரிஞ்சு போனது ரொம்ப நல்ல விஷயம். சரி. ஆக்சுவலி எனக்கு உன்னை விட பெட்டராக ஒரு பார்ட்னர் கிடச்சிருக்காங்க. அவ்வளோதான். எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு கேளுங்க. ஏன் சிரிக்கிற? நேத்து தானடா கால் பண்ணி உன்னை என்னால மறக்க முடியல. ஐயோ போட்டுட்டாலே. நான் அப்புறமா பேசுறேன். ஐயோ லாஸ்ட் நைட் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பதில் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அவ்வளவுதான் மறக்க முடியலல்ல, அப்புறம் எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணீங்க? ஐயோ அது அப்படி இல்லைங்க. காலங்காலமா கல்யாணத்துக்கு ஒரு நைட் முன்னாடி எக்ஸுக்கு கால் பண்ணி உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இதெல்லாம் பண்றேன்னு சொல்றது ஒரு ஐதீகங்க. நான் இல்லைன்னு அவ ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்னு சமாதானப்படுத்துறதுக்காக நான் கொடுத்த ஒரு க்ளோசர் ஸ்பீச் தான் அது. அவ்வளவு எதுக்கு நீங்க சமாதானப்படுத்தணும்? அவ என்ன உங்க வைஃபா? ஏங்க நான்லாம் ரோட்ல போற பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைனா கூட ஓடி போய் பார்ப்பேங்க. அவ என் எக்ஸு. அதுக்கு அதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க நம்ம அடுத்த கேம் போடுவோம். சனியை இதுவும் சதி பண்ணுது. ட்ரூத்தா டேரா? மறுபடியும் மாட்டிக்கூடாது. ட்ரூத். இதுக்கும் ப்ரிப்பேர்டா வந்திருப்பாளோ? இந்த பொண்ணு மட்டும்தான் எக்ஸா இல்ல இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? ஐயோ ஏங்க 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 சத்தியமா இந்த ஒரு பொண்ணு தாங்க, நம்புங்க. இப்போ ஏன்டா அட்டெண்ட் பண்ணுங்க. ஏங்க ஏதோ அன்னோன் நம்பருங்க. ஸ்பீக்கர்ல போடுங்க. ஹலோ யாரு? யாரா? நான் அனிதாடா. அனிதாவா? எந்த அனிதா? அனிதாடா, ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணோமே. ஏங்க இது ஏதோ ராங் நம்பர் நினைக்கிறேங்க. சாரி. மாமா ஏங்க உங்க மாமா தான் கதை தட்டுறான்னு நினைக்கிறேங்க. நான் போய் என்னன்னு கேட்கவே இல்லையே. ஏங்க எனக்கு கேக்குதுங்க. இருங்க நான் போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இவனை போட்டு தள்ளி கல்யாணம் வீட்டை இலை வீட்டை மாற்றி தப்பிச்சிட வேண்டியதா. ஐயோ வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடும் போல இருக்கே. இதை வேற என்ன சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. தம்பி என்ன அதுக்குள்ளே வந்துட்டீங்க? நீயா? உள்ள ஒரே புழுக்கமா இருந்துச்சாதான் வெளில வந்துட்டேன். புழுக்கமா இருந்ததா? நீங்க என்ன பஸ்ல இருந்து இறங்கி வரீங்க? பஸ் நைட் ரூம்ல தானே வரீங்க. புழுக்கமா இருக்கட்டும், ஒரு வகை அட்வான்டேஜ் தான், அதை அனுபவிக்கணும் தம்பி. என்ன டபுள் மீனிங்கா? சிங்கிள் மீனிங் தான். ஆனா ஒண்ணு தம்பி, நீங்க எங்க குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா வந்ததுக்கு அங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். வாயில இருந்து கண்ட கண்ட வாட வருது. ஆனா அப்பப்ப நல்ல நல்ல வார்த்தையும் வருது. ரொம்ப தேங்க்ஸ். அவனை விட நீங்க எவ்வளோ பெட்ரு. எவனை விட? நம்ம சொந்தக்கார பையன்தான். இதுங்களா பாத்துதுங்க, இதுங்களா பழகிச்சிங்க, இதுங்களா லவ் பண்ணிச்சிங்க, அப்புறம் இதுங்களாவே பிரிஞ்சிச்சிங்க. என்னையா சொல்ற? இதெல்லாம் எப்ப நடந்துச்சு? அது ஒரு 6 மாசம் இருக்கும்பா. 6? அடி பாவி, 6 மாசமா படிப்பு படிப்புன்றதுன்னு பொய் சொல்லிட்டு செத்தடி. படிக்குது. குடிகாரம் பேச்சு விடுஞ்சாதான் போச்சு. நல்ல வேலை நடுராத்திரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டான். என்ன என்ன பதில் சொல்லலாம்னு யோசிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கீங்களா? பதிலாம் அப்புறம் சொல்லிக்கலாம். இப்போ உங்ககிட்ட வந்தானே சுத்துங்க. ட்ரூத்தா டேரா? ட்ரூத். எக்ஸ் இருக்கான்னு கேட்டதுக்கு காலேஜ் ஃபுல்லா படிப்பு படிப்புன்றதுனால லவ் பண்ண நேரமே கிடைக்கல. லவ் பண்ண நேரம் கிடைச்சிருந்தா லவ்வையும் ஒரு கை பார்த்துருப்பேன் லெஜண்ட் சரவணா மாதிரி பேசிட்டு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி தான் உங்க மாமா பையனை லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணிருக்கீங்க. ஏன் மறைச்சிங்கன்னு கேட்டா யூஸ்வலா இருக்கும். நான் கேஷுவலாவே கேட்கறேன், ஏன் பிரேக்கப் பண்ணீங்க? உங்ககிட்ட மறைக்கணும்லாம் இல்ல. ஏன் பிரேக்கப் பண்ணீங்கன்னு மட்டும்தான் கேட்டேன். ரொம்ப டாக்ஸிக்கா இருந்தது. உங்க லவ்வா இல்ல அவன் கேரக்டர்.
நம்புற மாதிரி இல்லையே. வெரிஃபை பண்ணிடலாமா? ஆ, ஐயோ அவன் இங்கேயே இல்ல, அவன் யூஎஸ்ல இருக்கான். அதுவும் இல்லாம அவன் கால் பண்ணாலும் அட்டன் பண்ண மாட்டான். ஓ, அன்டைமா இருக்கும்ல. ஆ, ஆனா யூஎஸ்ல இப்ப பகல, சோ நான் கால் பண்ணா தாராளமா அட்டன் பண்ணுவாரு. அவர் நம்பர் என்கிட்ட இல்ல. ஆ, என்கிட்ட இருக்கே. ஆ, உங்க மாமா இப்பதான் கொடுத்தாரு. ஓகே, கால் பண்ணிடலாமா? கால் பண்ணிடலாமா? கால் பண்ணிடலாமா? கால் பண்ணட்டா? பயந்துட்டீங்க தானே? பயந்துட்டீங்களா? 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 ஏங்க, நமக்கு இப்பதாங்க கல்யாணம் ஆகுது. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு லைஃப் இருந்திருக்கும், எனக்கும் ஒரு லைஃப் இருந்திருக்கும். டெய்லி ஒரு 1000 பேர் நம்ம பார்ப்போம். அதுல யாராவது ஒருத்தரை நமக்கு ரொம்ப பிடிக்கலாம். அது நல்லதாகவும் முடியலாம், இல்ல கெட்டதாகவும் முடியலாம். நல்லதா முடிஞ்சா ஹாப்பி, கெட்டதா முடிஞ்சா அது ஒரு பாடம். இந்த மாதிரி தாங்க எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு பாஸ்ட் வரப்போகுது. அதை கடந்து போய் வாழ்ந்துதான் ஆகணும். அதான் வாழ்க்கை. அதையே பிடிச்சி தொங்கிட்டு இருந்தோம்னு வைங்களேன், அப்புறம் நம்ம நிம்மதி தான் போயிடும். சாரி, உங்களை பத்தி தெரிஞ்சுக்க தான் இந்த கேம் விளையாடினேன், மற்றபடி எதுவும் இல்லை. அது வாழ்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும், விளையாடி தெரிஞ்சுக்க கூடாது. ஐம் சாரி. ஓகே, அதெல்லாம் ஒன்றும் போட்டு குழப்பிக்காதீங்க. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுட்டு வாழ்ந்தாலே, இதோ இந்த டெக்கரேஷன் எதுவும் இல்லாமலே நமக்குள்ள நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். குட் நைட். குட் நைட். கடைசியில் ஃபர்ஸ்ட் நைட் அதுமா வசனம் பேசிட்டு வெளியே போற மாதிரி ஆயிடுச்சு. ஏய், எவன்டா அது வாக்கிங் ஸ்டிக்கை படிக்கட்டில் போட்டு வச்சிருக்கிறது? ஓ, நீயா? மாம்சே, அங்கிள், ப்ரோ. தம்பி, எதுவும் பிரச்சனை இல்லையே? நீ கொஞ்ச நேரம் உள்ள இருந்திருந்தேன், பிரச்சனையா இருக்கும். சரக்கு இருக்கா? ம்.